நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஜூலை மாதம் கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உங்களை மந்தை போல மேய்ப்பனை போல உங்களை மேய்த்து என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லி கடந்த மாதத்திலே நாம் பார்த்தோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றால் போல நானே உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். கடந்த மாதத்துல ஜூலை மாதத்துல திடீரென பாஸ்டருக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் வைரல் ஃபீவர் 2 வாரமாக மிகவும் அவதிப்பட்டோம், மிகவும் கஷ்டப்பட்டோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தர் மந்தையை ஒரு மேய்ப்பனை போல அவளை சுமந்து கொண்டார். அதாவது ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து கரவல ஆடுகளை சுமந்து கொண்டார், மடியிலே சேர்த்து சுமந்து கொண்டார். கடந்த மாதம் முழுக்க கர்த்தர் எங்களை அப்படிதான் கண்மணி போல பாதுகாத்தார். அவர் எங்களை சுமந்து கொண்டார், ஏந்து கொண்டார். இருந்ததான அந்த வைரல் ஃபீவர்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்தார். ஒரு நாளும் அதாவது ஆராதனைகளை மிஸ் பண்ணாதபடிக்கு அதுக்கேற்ற பலனை கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் கடந்த மாதத்துல நடத்தினார். ஆம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே நமக்கு செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் கர்த்தர் நம்ம நடத்தி வருகிறார். இந்த மாதத்துல கூட வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுக்கிற வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வசனத்திலே நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கும் போதே எங்க பார்த்தாலும் பயம். எங்கடா போனோம்னா பயம், எதனா பேசணும்னா பயம், எதனா செய்யணும்னா பயம், எக்ஸாம்னா பயம், ஒரு திருமணம்னா பயம், ஐயோ எப்படி செய்து முடிக்க போறனோ, ஒரு வீடு கட்டணும்னா ஒரு பயம், ஐயோ எப்படிதான் செஞ்சு நான் முடிக்க போறனோ, எல்லாவற்றுக்கும் பயம் பயம் பயம். இந்த பயம் என்கிறதான ஒரு காரியம் உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனையும் விடுறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம கூட நிறைய நேரத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தெல்லாம் ஞாபகம் வருது, தைரியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் உள்ளுக்குள்ளவே ஒரு பயம் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள்ளவே பயம், என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய பயம் நமக்குள்ளவே ஆட்டி படைக்கிறது. இதை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எரேமியா புத்தகத்துல வாசித்தோம், என் தாசனாகிய யாக்கோபே. யாக்கோபே இஸ்ரவேலன் சொல்றதை காட்டிலும் யாக்கோபேன்னு சொல்லுகிறார். குறைச்சல் உள்ளவர்கள், தவறு செய்கிறவர்கள், நிறைய நேரத்துல கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், இப்படி இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை நான் இஸ்ரவேலாக மாற்றி இருக்கிறேன். யாக்கோபுதான், ஆனா உன்னை நான் இஸ்ரவேலாக மாற்றி இருக்கிறேன். நீ பயப்படாதே, ஏன்னா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அதாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதலாக அதாவது மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டு இருக்கும் போது, அதாவது வனாந்திரத்துல தேவதூதன் அவங்களுக்கு தரிசனமாக்கி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சீஷர்களே, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், பயப்படாதிருங்கள். உலகத்தில் எங்க பார்த்தாலும் பயம். இந்த பயத்தை போக்குவதற்காகத்தான் நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம், பயப்பட. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அடையில என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் 4ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 4ஆம் வசனத்துல விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 23:4ஆம் வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீது அவ்வளவு அழகா சொல்றாரு.
நம் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த கர்த்த சொன்ன அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தத்தை அவர் பற்றி கொண்டவராக அவர் சொல்லுகிறார். நீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீரே கர்த்தாவே, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பயப்பட வேண்டாம். வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, தோல்வியா, எதுவா இருந்தாலும் சரி பயப்பட வேண்டாம். நானும் பாஸ்டரும் இவ்விதமாய் பேசுவோம். இது எல்லாவற்றையும் நான் ஓவர் கம் பண்ண வேண்டும், இதை எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறவருக்கு பிரச்சனை, பலவீனம், வியாதி எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்ளுகிறவர்கள் நாம். ஹalleluya. We are the overcomers. Amen. Hallelujah. நாம் எல்லாரும் அதை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். என்னதான் வரட்டும், நாம் அதை மேற்கொள்ள. எப்படி மேற்கொள்ள போகிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ள போகிறோம். Hallelujah. நம்முடைய பலத்தினால அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால அல்ல, ஆனா இயேசுவின் நாமத்திலே நாம் அதை மேற்கொள்ள போகிறோம். ஆமென். Hallelujah. அதே தாவீது அவ்வளவு அழகா சொல்றார், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹalleluya. இன்னுமாக 27ஆம் சங்கீதத்திலே விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நம்ம பயப்படணும்? நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த பயம் நம்ம விட்டு போறது இல்லை, உள்ளத்துல இருக்கு. ஆனாலும் இந்த வசனங்களை சொல்லி சொல்லி நாம் நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும், தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார், கர்த்தர் என் ரட்சிப்புமா இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அவர் தான் நம்முடைய பெலன். நாம் ஏன் எதுக்காக அஞ்சணும்? யாருக்காக அஞ்சணும்? யாருக்காக பயப்படணும்? பயத்தை விட்டு விடுவோம். ஹalleluya. இன்னும் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல விதமாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 91:5 நாம் இப்படியாக பார்க்கிறோம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பாருங்க, என்னதான் பாருங்க, எல்லாமே உலகத்துல நடக்கிற எல்லாமே இங்க போடப்பட்டிருக்கு. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இது எதுக்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், ரத்தமென கோட்டைக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறோம். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பயத்தோடு, ஒருவேளை துக்கத்தோடு நீங்க காணப்படுவீர்கள், ஆனால் இந்த நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம். அன்னைக்கு மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் சொன்னது போல, உங்கள் அறைகளிலே, உங்கள் வீடுகளிலே, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தேவதூதன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், பயப்படாதீர்கள் என்று சொல்லி தேவதூதன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேத வசனம் இவ்விதமா சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, ஏன்னா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், என் பிரசன்னம் கூடவே இருக்கும். ஹalleluya. எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கூட நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தைங்க பார்த்தீங்களா? நீ அவர்களுக்கு பயப்பட. யாருக்கு? உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு, உங்களுக்கு எதிரே இருக்கிற பலவீனத்துக்கு, உங்களுக்கு எதிரே இருக்கிற வியாதிக்கு நீ பயப்பட வேண்டாம். பண பிரச்சனைக்கு நீ பயப்பட வேண்டாம், ஏன்னா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யாருமே இப்படி சொல்ல முடியும்? நம்மை மீட்ட ரட்சகர், நமக்காக ஜீவனை தந்ததான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல,
நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். ஹல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் ஏசாயா 41 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னுடனே உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்க சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாத்தீங்களா. யார் இப்படி நம்ம உலகத்துல சொல்ல முடியும்? உலகத்துல இருக்கிற யார் நமக்கு என்ன சொன்னாலும் அது நிரந்தரமானது அல்லவே அல்ல. அது எல்லாமே டெம்பரவரி தான். எல்லாம் தற்காலிகமாக பேசுற காரியம் தானா? ஒரு பெர்மனண்டாக ஒரு நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் அந்த மரண இருளோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில நடக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார் அல்லவா? தானியேல் சிங்கக்குபில போட்ட பொழுது கர்த்தர் அங்கே சிங்கங்களின் வாயை அடைத்து தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார் அல்லவா? அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த மாதத்துல நீங்கள் செல்லுகிற பாதையில எல்லாம் உங்களோடு கூட அவர் இருப்பார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னும் 14 வசனத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உன் மீட்பர் உரைக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்தெந்த காரியத்துல எல்லாம் துணை நிற்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறோம். 1 வசனத்துல விதமாய் பார்க்கிறோம், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அடுத்ததா சொல்ற பாருங்க, உனக்கு துணை நிற்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர் உலகத்துக்கு பிரகாரமான காரியங்களா இருக்கலாமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை நீ கடந்து வரும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ யாருக்கு கடக்கும் பொழுது, சொல்ல முடியாத பிரச்சனைகள் இந்த உலகத்தில் உன்னை தாக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ யாருகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஹல்லேலூயா. அது உன்னை மேற்கொள்ளாது, நம்ம தான் அதை மேற்கொள்ள போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்திலே நீ சந்தித்து வருகிற எந்த பிரச்சனையானாலும் சரி, அதை உன்னை மேற்கொள்ள போறதில்லை, நீ தான் அவைகளை மேற்கொள்ள போகிறாய். ஸ்தோத்திரம். அவைகள் கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதே இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எவ்வளவு அருமையான வார்த்தை என்று பார்த்தீங்களா? இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை நின்று அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். தைரியம் கொள்வோம், உற்சாகம் அடைவோம். உலகத்துல என்ன வருதோ பார்த்துடலாம், ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது நான் வலது பாசத்தில் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அசைக்கப்படாமல் இருக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா அந்தகார கிரியைகளையும் எல்லா விதமான லோகாதிபதிகளையும் கர்த்தர் முறியடித்து, ஹல்லேலூயா, நமக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு முன் செல்லுவார். இந்த மாதத்துல கூட கர்த்தர், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இந்த மாதத்துல நம்மை ஆட்சி தேற்றுகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். உற்சாகமாக தைரியமாக இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு இந்த மாதத்துக்குள்ளாக நாம் கால் எடுத்து வைத்து சந்தோஷமாய் கம்பீரமாய் ஆர்ப்பரிப்போடு கூட கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அருமரட்சகா, இந்த நல்ல ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கா நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7 மாதமும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை அற்புதமா நடத்தி வந்திருப்பது நன்றி ராஜா. 8ஆம் மாதத்துல கூட கால் வைத்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான்
நடத்துங்க, துணை நிற்கிறேன் என்று சொல்லி நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி சுவாமி. இதை பிடித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமாய், மனரம்யமாய், கம்பீரமாய், ஆர்ப்பரிப்போடு கூட நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். பயத்தோட, துக்கத்தோட, கலக்கத்தோட யாராவது செய்தியை கேட்பார்கள் என்று சொன்னால் வசனங்களை கேட்கிற நேரத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்வதாக கர்த்தாவே. உச்சம் தலைந்த உள்ள கால் வரையிலும் இந்த மகிமை பிரசன்னத்தால் நிறைந்து அவர்களை நடத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, தாங்கிக் கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் சாட்சி வாழ்க்கையாக கட்ட உதவி செய்யும். கடந்த மாதத்திலே என்னையும் என் குடும்பத்தை நீர் அற்புதமா நடத்தினீர் அல்லவா? அதே போல உங்க பிள்ளைகளை நீ நடத்தும் ஆண்டவரே. பலப்படுத்த, காத்துக்கொள்ள, விசேஷத்தை நன்மைனால, திரும்பினால் நிறைத்து வழிநடத்தும். தேவைகள் எல்லாத்தையும் நீ சந்தித்தரணும் ஆண்டவரே. அப்பா, காண்டா மிருகத்தின் கொம்பை போல உடைய பிள்ளைகளை உயர்த்தி கத்தாவே ஆண்டவரே, கம்பீரமாக தலைகளை உயர்த்தப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நடக்க கத்த உதவி செய்யும். எங்களை எல்லாரும் தாழ்த்துடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாதத்தை கத்த தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.